வெல்கம் டு விஎஸ்ஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இப்போ நம்ம டோர் ஹேங்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், நீட்டு திலகம்பால் இருக்கிற டல் கோல்டுங்க. அப்புறம் ரவுண்ட் கலர் ரவுண்டு, இதுவும் வந்து டல் கோல்டு தான். இது வந்து க்ரீன் கலரில் நல்ல பேரட் க்ரீனுங்க. இது கேமராவில் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது. இது வந்து ரெயின்போ மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து ரோஸ் மாடலில் டிசைன், ரோஸ் டிசைனில் இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த டிசைனில் ஒரு 4 கலர் கிடச்சிது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு கலர்ஸ் கிடைக்கல. ஸோ இது போல் தான் வந்தது. ரெயின்போ ஷேடில் வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே கலர்ஸு ரோஸ் மாதிரி இருக்குது. ப்ளூ கலர், ஒய்லட் கலர், எல்லோ அண்ட் க்ரீன், இந்த 4 கலரை வச்சு நம்ம டோர் ஹேங்கிங் செய்ய போகிறோம். அதுக்கு த்ரெட்டு வந்து இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த த்ரெட்டு, ஊசி, நமக்கு ட்ரிம்மர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊசி வந்து கோத்துக்கிட்டோமா? இப்போ இதில் என்னென்னா, இவ்வளோ அளவு தான் அப்படின்றது கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ ஊசி நூலை நம்ம கோத்துட்டோம் இல்லையா? இதனுடைய நூல் கண்டு அப்படியே நான் வச்சிருப்போகிறேன். இது எவ்வளோ லென்த்து, ஏன்னா இதில் வந்து நமக்கு நூல் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ இதில் வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாமுங்க. இந்த பீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்ட் பீட் இருக்குது இல்லையா, இது ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்து திலகம் வந்து நான் இந்த சைடில் எடுத்துக்கிறேன், இப்படி வரா மாதிரி. இப்போ இதில் வந்து ஒரு 3 பீட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் இது வந்து திருப்பி ஆப்போசிட் சைடில் கோத்துக்கிறோம். இது போல் வர மாதிரி இந்த திலகம் வந்து ஆப்போசிட்டாக வர மாதிரி, நடுவில் வந்து இந்த 3 கோல்டு, டல் கோல்டு பீட் வர மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து இப்படி வரும். அடுத்தது நம்ம இந்த கலர் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 கலரு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இப்போது எல்லோ, ஒய்லட், க்ரீன் அண்டு ப்ளூ, இந்த 4 கலர்லேயே இதே போல். இப்போ அடுத்தது என்னென்னா, இங்கே எல்லோ கலர் வரணும், ஒய்லட்டு, க்ரீனு, இதே போல் ஆல்டர்னேட்டு நம்ம கோத்துட்டு வர போகிறோம். எல்லாம் 4 பீடாக வர மாதிரி நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக கோத்துட்டு நம்ம இதே ப்ரொசீஜரில் நம்ம கோத்துட்டு வரணுங்க. கோத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம கோத்துட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் வந்து நம்ம கீழே தொங்கட்டும் இருக்குது இல்லையா? இப்போ இது பாருங்கள், திலகம் நடுவில் ஒரு பீட் கொடுத்துட்டோம். இது ஒரு திலகம் கொடுத்துருக்குறோம். இப்போ ரவுண்டு வந்து 1 மட்டும் கொடுக்குறோம். 1 மட்டும் கொடுக்குறோம். மீதி வந்து இதுக்கு கீழே வந்து தொங்குறதுக்கு இந்த திலகத்தை வந்து நம்ம திருப்பின மாதிரி, அதாவது கீழே தொங்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 5 பீட் கோக்குறோம் இதில். சரி, மொத்தம் 5 பீட் இதில் இந்த மாதிரி கோத்துக்கிறோம். இப்போ இந்த இது கீழே வந்து தொங்குற மாதிரி ஒரு பூ மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இது முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்ட் பீடை நமக்கு வந்து கோத்துக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து ரிவைஸில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ரவுண்டில் கொடுத்தோம் இல்லையா, அதில் கொடுக்காம இந்த திலகத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு எண்டில் வந்து நம்ம கட் பண்ணல இல்லையா, அதனால் நமக்கு அங்கே இழுத்துக்கலாம், நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் சொல்லலாம், என்னங்க நீங்கள் வேஸ்ட்டான பொருளை மோஸ்ட்லி இப்படி செய்யலான்னு தானே சொன்னீங்க. சிலது அதான் முயற்சி பண்ணுவோம். சிலதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது போல் உள்ள பீட்ஸ் வச்சு நம்ம அழகுபடுத்திக்கலாம்.
இப்போ நான் இது வேறு பர்பஸ்க்கு வச்சுருந்தது வாங்கினது தான் இது. இது அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டுரும் டைட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஒரு இதை ஐடியா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம இங்கே கட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு நூல் வந்து பெருசாலாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகலை, இவ்வளோ தான் இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த பேக் சைடில் நம்ம இது டைட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த பக்கம் நம்ம இழுத்துக்கலாம். அந்த சைடு எண்டு எப்படி நம்ம போடுறதுன்றதை இது பார்க்கலாமுங்க. இது வந்து நம்ம இங்கே எண்டு நாட் போடணும். இப்போ இந்த இதில் இருக்குது. இப்போ இது வந்து தொடர்ச்சியாக நூல்னால் இங்கே சொல்லியிருக்கேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 விரல் இருக்குது இல்லையா, நம்ம வந்து டோருக்கு வந்து நம்ம பைப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பைப்லேயும் நம்ம வந்து வரிசையாக போட்டுக்கலாம். இல்லை எண்டுக்கு எண்டு மட்டும் நம்ம சைடு நிலவில் மட்டும் ஒரு 3 கொத்தாக நம்ம பிரான்ச்சாக கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து அதனால் ஒரு இவ்வளோ லென்த்துக்கு அந்த பைப்பு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கையை இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுமில்ல, ஒரு 3 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கணும் இவ்வளோ டைட்டுக்கு. இப்போ நமக்கு இந்த இதுக்கு அந்த ராட் வந்து போகிற மாதிரி, ஓகேங்களா, இவ்வளோ அகலத்துக்கு நமக்கு அந்த ராட்குள்ளே நம்ம மாட்டி விடுற மாதிரி. இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு இங்கே நாட் போடணும். நாட் போடும்போது நம்ம இவ்வளோ கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவ்வளோ லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம நாட் போட்டுக்கலாம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இதை மட்டுமே ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் 2-3 நாட் கூட நம்ம டைட்டாக நம்ம போட்டுக்கலாமுங்க. இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டைட்டாக போடணும். இப்படி தான் நம்ம, ஏன்னா இது அப்படியே கொஞ்சம் நெகுண்டு வர மாதிரி இருக்கும் இந்த நூல் இழுக்க. பாருங்கள் கெட்டியாக தெரியுதுங்களா, இதுலேருந்து இங்கே நாட் வராது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 இதை பிடிச்சிக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ பைப்பு, அதுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போது என்ன பண்ணுறோம், டைட் பிடிச்சிக்கோங்க. இது இருக்குல்ல, இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம இதோட சேர்க்கணும். சேர்த்து ஒரு நாட் மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி போட்டுக்கிறீங்க. சரிங்களா, டைட் பண்ணி இது இப்படி கொஞ்சம் இங்கே நான் வச்சு பண்ண வாட்டம் இல்லை, ஃபஸ்ட்டு காமிச்சல்ல அதே போல் தான். ஃபஸ்ட்டு ஒரு நாட் மட்டும் போட்டால் இது மாதிரி இழுத்துகிட்டே வருது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம 2-3 நாட் போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு அப்படியே நிற்கும். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நம்ம கட் பண்ண நூல் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். அதனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்த அளவு நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டல் கோல்டில் இது வந்து நமக்கு கருக்காது. இந்த டல் கோல்டுன்னும் போது நமக்கு கருக்காது. இந்த வளையத்துக்கு பதிலாக நம்ம த்ரெட்டுலேயே நம்ம மாட்டிட்டோம். சரிங்களா, இது அப்படியே நம்ம ஆணி மாதிரி இருந்தாலும் அதில் சைடில் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ராடு கொடுத்துருப்போம்ல பைப்பு, அதுலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்டு வந்து இது போல் தான். இப்போ இதே போல் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கோத்துட்டு பார்க்கலாமுங்க. இப்போ ஒரு கலரே வந்து ஒரு ஹேங்கிங்கில் வந்து நமக்கு 4 பீடு வர மாதிரி இருக்குது. 4 கலர் வர மாதிரி நம்ம கோத்துருக்குறோம். சரிங்களா, இது பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு இதுக்கு நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதை எடுத்து எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லாம் தெரியுதுங்களா, மொத்தம் வந்து நமக்கு 7 லைன்ஸு நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து மேலே மாட்டி பார்க்கலாம். சரிங்களா, சைடில் வந்து நம்ம மாட்டியிருக்கோம், 2 இதுவாக மாட்டியிருக்கிறோம். கிட்ட வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 இதுவாக மாட்டியிருக்கிறோம். இப்போ இந்த 2 சைடில் மட்டுமே கூட இப்படி மாட்டிக்கலாம்.
இப்போ நான் வந்து டோருக்கு முன்னாடி இப்படியும் போட்டிருக்கேன். இந்த போலையும் நம்ம மாட்டிக்கலாம். இது கயிறுலாம் வந்து அது மழையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டி வச்சுருந்தோம். துணி ஏதாவது அவசரத்துக்கு காய போட்டுக்கலான்னு. ஸோ இது போல் ரிங்குக்கு பதிலாக நம்ம இது போலையும் செஞ்சுக்கலாம். இந்த தான் சொன்னது. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பீட்ஸ் இதுதான் இல்லை, எது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் விஎஸ்ஜே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.